Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் பிகேல் 12 தான் தமிழ் தலைவாஸ் தான் ரைட் தோற்று போயிட்டு வந்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமான தோல்வி. மும்பா வந்து தமிழ் தலைவர்ஸ் த்ராஷ்னு தான் சொன்னோம். 42-24 18 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில். நேற்று ராத்திரியே ரிவ்யூ போட்டாச்சு. ராத்திரி 3 மணி வரைக்கும் வந்த கமெண்ட் எல்லாத்துக்கும் பதில் போட்டோம். எல்லாம் பிரமாதமான கமெண்ட் போட்டிங்க. அவ்வளோ நாலேஜ் உங்களுக்குலாம் வெரி குட். ஐ அட்மயர், ஐ அப்ரிஷியேட். அண்ட் யாருமே ஒருத்தரும் நெகட்டிவ் என்ன பார்த்தாங்களோ அது கரெக்டாக அதில் போட்டிருக்காங்க. இதில் நிறைய பேர் ஸ்டேடியத்துக்கு வேறு போயிருக்காங்க. அங்கே நடந்தது என்னன்னு கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது பார்க்க தெரியணுன்னா அந்த வீடியோவில் போய் கமெண்ட் செக்ஷனில் படித்து பாருங்கள். கரெக்டாக அந்த க்ரௌட் என்ன சத்தம் போட்டுச்சு, ஜெய்ப்பூர் ஹரியானாக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, நம்ம மேட்ச் அப்போ என்ன நடந்ததுன்னு அதெல்லாம் அந்த எல்லாருமே அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்ததை. அண்ட் சரி நம்ம விஷயத்துக்கு போயிடுவோம். இது நடந்த மேட்ச்சில் என்னாச்சு, ஒன்று முக்கியமாக ஆச்சு. தமிழ் தலைவாசை 8வது ரேங்க்லேருந்து தள்ளி விட்டாங்க. இப்போ 9வது ரேங்க்குன்னு. அது மட்டும் இல்லை, பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் 35. இப்போ எல்லா டீமும் ஒரே இதில் நம்ம லாக் ஆச்சுன்னு வச்சுங்க. பாயிண்ட் 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் இந்த டிஃப்ரென்ஸை ரொம்ப அடி வாங்கும். 35 இஸ் ஹியூஜ் மேன். எனிவே 8 மேட்சஸ் இன்னும் இருக்குது விளையாடணும். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 10 மேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சு. அதான் தெரியுமே, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுங்களா. சரி, இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு போயிடுவோம். அசிஸ்டன்ட் கோச் வந்தார். இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஜெயிச்சா மட்டும்தான் அவர் வருவாரான்னு. எனக்கு தெரியலப்பா. நேற்று அசிஸ்டன்ட் கோச் வந்தார். கூட அர்ஜுன் வந்தான்னு அவனை ஃபார்மாலிட்டி ஃபில்லப் பண்ணுறதுக்கு அவரும் வந்தார். சரி, கோச்சிட்டு என்ன கேட்டாங்கன்னு பார்த்துருவோம். அப்புறம் கோச், ரிதமே இல்லையா உங்கள்கிட்ட இன்றைக்கி ஃபுல்லாக டஃப் டே இல்லை, செகண்ட் ஹாஃபில் வரீங்கன்னு பார்த்தேன், அங்கேயும் ஒன்றுமே இல்லையா அந்த மாதிரி கேட்டார் அவர் ஹிந்தியில். எங்கே தப்பு நடந்தது கொஞ்சம் சொல்லுன்னு நம்ம அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ்குமார் சொன்னார். ஸ்டார்டிங்லாம் நாங்கள் நல்லா தான் பண்ணோம். அந்த ஃபஸ்ட்டு 3 நிமிஷத்தை சொல்கிறாரு. ஸ்டார்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணோம். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே என் மொமெண்டம் அந்த பக்கம் போயிடுச்சு. மும்பாக்கு அந்த சூப்பர் டேக்கிள் ஆகிடுச்சு. அண்ட் டிஃபென்ஸ் ரொம்ப தப்பு பண்ணாங்க. மோமெண்டம் எங்களை விட்டு போயிடுச்சு. திருப்பி அந்த மோமெண்டம் வரலன்னு அவர் சொல்லும்போது, நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது கூடவே ஒரு லைன் எழுதினேன். பக்கத்தில் இருக்கிற அர்ஜுன் 2 பாயிண்ட் தான் எடுத்தார். அதை சொல்கிறதுக்கு என்ன தயக்கம்னு. டிஃபென்ஸ் மேலே தூக்கி பழிய போட்டுறீங்களான்னு. நல்ல வேலை அவர் என் மைண்ட் வாய்ஸ் கேட்டுடுச்சு போயிருக்கு. அவரே சொன்னார், அர்ஜுனும் இன்றைக்கி சரியாக பாயிண்ட் எடுக்கல. யங்ஸ்டர்லாம் கூட 1 or 2 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது தவிர மல்டி பாயிண்ட் பெரிய ரைடு பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு டிஸப்பாயிண்டோட சொல்கிறேன். அப்படி தானே சொல்ல முடியும், வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். சரி போதும், இந்த ஒரு கேள்வி அவங்கக்கிட்ட போதும்னு நினச்சிட்டாங்க பிறகு. அதுக்கு மேலே அவர் கேள்வி கேட்கவே இல்லை. கேப்டன்கிட்ட வந்தாங்க, அர்ஜுன்கிட்ட. அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க தேங்க்ஸ் சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியம். ஈஸ்வரமூர்த்திங்கிறவர் திரும்ப 40 rupees சரவணன் சரண் அவர் ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரமூர்த்தி அண்ட் சரவணன் சரண். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்ன்னு ஒரு பட்டன். ஒரு அமுக்கு 40 rupees தான் மினிமம். சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவ்வளோ வியூஸ் போகிறது உங்களுக்கு தெரியும். நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூப்பை உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. அதுவும் இல்லாமல் மெம்பர்ஷிப் ஜாயின்னு ஒன்று இருக்குது. அது ஜாயின் பண்ணாலும் நல்லது. மந்த்லி 89 rupees தான். அதில் என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட்டுங்கிறதோ அதில் போட்டிருக்கோம். அண்ட் பார்த்துங்க. ரைட், விஷயத்துக்கு போய்டும். அர்ஜுன்கிட்ட வந்துடும். அப்புறம் அர்ஜுன் பாய் அந்த மாதிரி தான் கேட்டார். ஆச்சு கேவகையா பாய்ன்ற மாதிரி. நீங்கள் என்ன ஆச்சு அர்ஜுன் பாய் அப்படின்னாரு. வழக்கம் போல் ஃபஸ்ட்டு 2 सेंटेंस हिंदी சொல்லிடுறேன். सुपर टैकल हो गया बहुत मैच की सबसे बड़ी गलती वही है. सुपर टैकल की वजह से हम लोग हारा. 1 या 2 बार हुआ तो ठीक है, फिर भी कवर कर सकता है, लेकिन 3-4 बार हो गया सुपर टैकल, वहीं पे हम लोग हार गए. அதாவது சூப்பர் டேக்கிள்னால தான் நாங்கள் தோற்றோம். அந்த மேட்ச்சில் பெரிய மிஸ்டேக் அந்த சூப்பர் டேக்கிள் தான். 1 or 2 times நீங்கள் சூப்பர் டேக்கிள் அவுட் ஆனால் எப்படியாவது கவர் பண்ணிடலாம். 3-4 வாட்டிலாம் அவுட் ஆனால் கவர் பண்ணுறது கஷ்டம். சூப்பர் டேக்கிளானது நாங்கள் தோற்றோம்னாங்க. என்னோடய வீடியோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். கடந்த 3 வீடியோவாக தமிழ் தலைவாஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சூப்பர் டேக்கிள் உங்களுக்கு வராது, வேண்டாம், போய் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வா, அடுத்தது இன்னொருத்தர் வரட்டும். எக்ஸாம்பிள்னு சொன்னேன். ஹரியானா ஸ்டீலர்ஸ் முந்தா நேற்று 4-5 செகண்ட் குடுக்குடுன்னு டச் பண்ணிட்டு ஓடி வந்துட்டார். அதுக்கப்புறம் கான்ட்ரவர்சி அதை விட்டுருங்க. ஸோ நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணாமல் அவுட் பண்ணால் 3 பேர் மொத்தம் கொத்தாக தான் அவுட் பண்ணுவேன்னு போனால் நீங்கள் கொத்தாக தான் மாட்டிக்க வேண்டியது தான். எக்ஸாம்பிளாக இருக்க குஜராத்துக்கு எது தானே 5 வாட்டி சூப்பர் டேக்கிள் ஃபெயில் ஆனோம். மும்பாக்கு எதிராக 9 பாயிண்ட் பின்னாடி இருந்து தானே தோற்றோம். அதெல்லாம் யோசிக்கணும். அதெல்லாம் பண்ணுறதை விட்டு திருப்பி நான் அந்த சூப்பர் டேக்கிளில் தான் போய் மாட்டிப்பேன், அந்த சக்கர வியூ அந்த வலையில் மாட்டிப்பேன்ட்டு அப்புறம் அதனால தான் தோற்றோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு தெரியறது கூட அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியலன்னா என்ன ப்ரிப்பரேஷனோட வரீங்க, என்ன ப்ரீ கேம்ப் பண்ணீங்க, புரியல எனக்கு. இதுதான் அவர் சொன்னது தான், சூப்பர் டேக்கினால தான் நாங்கள் தோற்றோன்னு. இனி வர மேட்ச் இன்னும் சூப்பர் டேக்கில் தான் தோப்போன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பார் அவர், யாராவது கேட்டிருந்தா. எனிவே அதுக்கப்புறம் சொன்னார், மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அண்ட் நிறைய தவறுகள் பண்ணிட்டோம், மிஸ்டேக் மேலே மிஸ்டேக், கல்த்தியை ஊப்பர் கல்த்தினார். மிஸ்டேக் மேலே மிஸ்டேக் பண்ணிகிட்டே போனோம், மேட்ச் எங்கள் கை விட்டு போயிடுச்சு அப்படின்ட்டார்.
ரைட். அடுத்த கேள்வி கேட்டாங்க ஒருத்தர், இது புது ஃபார்மேட்டு, மேட்ச் கடைசி வரைக்கும் போகுது, அதனால தான் நீ தோக்குறீங்களோன்னு. அவர் என்ன மைண்டில் வச்சு கேட்குறாரு, நீ பொதுவாக 3 பாயிண்ட் 1 பாயிண்ட் எடுத்துகிட்டு ஓட்டுவீங்க, இது மேட்ச் கடைசி வரைக்கும் இருக்கிறனால தான் இன்டைரக்டாக அவர் அந்த கேள்வி. அதனால உங்களுக்கு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு யூத் சப்போர்ட், ஃபேன் சப்போர்ட் கிடச்சிது. ஃபுல்லாக கிரவுண்ட் ஃபுல்லாக உங்களை தான் சவுண்டு கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னும் 3 மேட்ச் இருக்குது. அவர் தப்பாக 4ன்றார், ஆக்சுவலாக 3 தான் இருக்குது. இன்னும் 3 மேட்ச் இருக்குது. அதில் 2 மேட்ச் நீங்கள் ஜெயிச்சாலும் கூட மொமெண்டம் உங்கள் பக்கம் திரும்பி வந்துடும். கபடி கேமே அப்படி தானே, 2 மேட்ச் ஜெயிச்சாலே யூ வில் கெட் த மொமெண்டம் பேக், ரிதம் பேக். ஸோ அதை ஜெயிச்சுட்டு திருப்பி வருவீங்களா கேம் உள்ளான்னு கேட்டார். வாட் யூ சே, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொன்னார். எஸ், ஃபேன் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஹோமில் விளையாடுறோம் சென்னையில், டெஃபினெட்லி ஃபேன் சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும் தெரியும். ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. தமிழ் தலைவாஸ் ஃபேன் ஆகட்டும், சென்னை ஃபேன் ஆகட்டும், கபடி ஃபேன் ஆகட்டும், எல்லாருமே அதே சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். அதே அன்பு, ஒய் பியார், அதாவது அதே அன்பையும் நான் எதிர்பார்க்குறேன். வெற்றி தோல்வி வரும் போவோம் அப்படின்னாரு அவர். ஆமாம், பட் இன்றைக்கி நாங்கள் நிறைய தவறுகள் பண்ணுறோம், நிறைய மிஸ்டேக், கல்தி பௌத் ஹோகியா, அதனால தான் அவங்க தோத்தது. பட் இனி வர மேட்சஸில் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு வில் டூ அவர் பெஸ்ட்டை கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுவோம் வரப்போகிற மேட்ச்னு சொல்லிட்டு முடிச்சுட்டார். ஆச்சா, இவ்வளோ தான் நடந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இன்டர்வியூ பற்றி சொல்லுங்கள். பொறி பார்த்தது நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.